ஒரே மெய் தேவனாகிய யாவே தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சத்திய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். லார்ட்ஸ் ஈகிள் என்கிற பாடத்தை நாம் பார்த்தோம். இந்த பாடத்துடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நாம் கர்த்தருடைய கழுகுகளாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய கழுகுகளாக புதுபலன் அடைகிறார்கள். அப்போது கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா என்ன? இந்த காத்திருத்தல் என்பதற்கான எபிரேய வார்த்தை கவா என்பது. இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் வெயிட், எக்ஸ்பெக்ட், லுக் ஃபார், ஹோப். காத்திருத்தல் என்ற அர்த்தத்தோட எதிர்பார், எதிர்நோக்கியிரு, நம்பிக்கையாயிரு என்ற அர்த்தங்களும் இருக்குது. கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தேவனுடைய சித்தம் என்னென்னு அவர் வெளிப்படுத்தும் வரைக்கும் நாம ஒரு முடிவெடுக்காமல், ஒரு காரியத்தை செய்யாமல் அல்லது ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல், இப்படி தற்காலிகமாக அந்த விஷயத்தை செய்யாமல் பொறுமையாக அவருடைய வெளிப்பாட்டிற்காக அவரை நோக்கி இருந்து நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருத்தல் தான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது. இதனால் நம்ம எந்த விஷயத்தையுமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்திய விஷயங்களில், நமக்கு நன்கு தெரிந்த விஷயங்களில் நம்ம தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆனால் அவர் வெளிப்படுத்தாத விஷயங்கள், புதிய விஷயங்கள், இன்னும் அவருடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியல, அவர் வெளிப்படுத்தலை அப்படின்னா அந்த விஷயங்களில் அவருடைய சித்தம் இதுதான் அவர் வெளிப்படுத்தும் வரைக்கும், அந்த விஷயங்களில் அவருடைய சித்தம் இதுதான் தெளிவாக நமக்கு தெரியும் வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். கண்டிப்பாக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம செய்யணும் இல்லையா? பிரதேசக்குள்ளே நம்ம வந்திருக்கோம்னாலே அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் தேவன் அவருடைய காரியங்களில் அதற்கான சரியான காலகட்டத்தில் செய்வார். அதற்குன்னு ஒரு காலம் இருக்கும். அதனால் அவருடைய சித்தத்தை எப்போ வெளிப்படுத்துவாருங்கிறது நமக்கு தெரியாததுனால தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா இது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா இயல்பாக பல விஷயங்களை நம்முடைய விருப்பத்தின்படி, நமக்கு தெரிந்த அறிவின்படி நம்ம செயல்பட்டுருவோம். அதுவும் நம்ம ரொம்ப விரும்புகிற காரியங்கள், நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற சூழ்நிலை இருக்கும்போது இப்படி தான் செய்யணும், இதை நான் தேவனுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிருவோம். அது தேவனுடைய சித்தமா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். தேவனுடைய சித்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அவருடைய சித்தம் என்னென்னு முழுமையாக தெளிவுக்கு வர முடியலன்னா அங்கே காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கடினமான சூழல்களும் இருக்கும். மிக சிக்கலான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது, பயங்கரமான அழுத்தம் நமக்கு இருக்குங்கும் போது அங்கே உடனடியாக நம்ம அந்த அழுத்தம் கொடுக்குற திசையில் நம்ம செயல்பட்டுடலாம். ஆனால் அங்கே கூட நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படின்னு யோசித்து அதற்காக காத்திருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஏனென்றால் அதற்கு அதிக விசுவாசம் தேவை. தேவனை பற்றிய அறிவு, அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம்லாம் அதிகமாக இருக்கணும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். இஸ்ரேல் மக்களை தேவன் எகிப்தில் இருந்து அற்புதமாக அவங்களுக்கு விடுதலை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றார். கானான் தேசத்தை நோக்கி அவங்களுடைய பிரயாணம் ஆரம்பிச்சுட்டு அவங்க எகிப்து தேசத்தை விட்டே வெளியே வந்துட்டோம், விடுதலை நினச்சிட்டு வரும்போது திரும்பவும் பார்வோனுடைய படைகள் எல்லாம் துரத்திட்டு வருது. இப்போது அவர்கள் சீனாய் தீபகற்பத்துக்கு வந்துட்டாங்க. செங்கடலுக்கு முன்பாக நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் பின்னால் பார்வோன் பெரும்படையோட வேகமாக நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் இவர்கள் எகிப்தியர்கள்ட்ட இருந்து தப்பி வந்திருக்கிறாங்க. இப்போ நான் திரும்பவும் அந்த எகிப்தியர்கள் பார்வோன் பெரும்படையோடு வர்றான். அப்போ திரும்ப கோபத்தோடு தங்களை பிடிக்க வர்றாங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு பயம் இருந்திருக்காது. ஏன்னா இப்போ அவங்க தப்பி வந்திருக்கிறாங்க. பார்வோனும் கோபத்தோடு துரத்திக்கிட்டு வர்றான். அப்போ இங்கே யுத்தம் நடக்கலாம், அவங்க கொல்லப்படலாம், திரும்ப அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்படலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு எந்தளவு பயம் இருந்திருக்கும். அந்த இரவு நேரத்தில் பின்னால் பெரும் படை துரத்திட்டு வருது. முன்னால் பார்த்திங்கன்னா கடல் இருக்குது, அவங்க நேராக போக முடியாது. அப்போ தப்பி ஓட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்கேயாவது அவங்க சிதறி கூட ஓடி இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் எல்லாருமே அங்கே குழப்பத்திலும் பயத்திலும் தான் இருந்திருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைய மக்கள் அப்படி 6 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவர்களை நோக்கி ஒரு பெரும் படை வருதுன்னா அவங்க பயந்து பல வழிகளில் சிதறி ஓடி இருக்கலாம். ஆனால் அங்கே அவர்களை வழி நடத்தி வந்த மோசே அங்கே பயந்துருப்பாரா, பதறி இருப்பாரானா இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் மேலே அவ்வளவு விசுவாசம், நம்பிக்கை மோசைக்கு இருக்குது. அதனால் மோசே அங்கே நம்பிக்கையோடு தேவன் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக காத்திருக்கிறாரு.
பின்னால் போகிறதுக்கும் வழி இல்லை, முன்னால் போகிறதுக்கோ அல்லது இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே தப்பிக்க வழி இல்லை. ஆனால் தேவன் பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை காப்பாற்ற போகிறாரு. அந்த செங்கடலையே ரெண்டாக பிரித்து அது வழியாக இவங்களை வழி நடத்த போகிறாரு. ஆனால் அப்படி செங்கடலை விளக்குறதுக்கு சரியான அளவில் ஒரு காற்று மிகுந்த அழுத்தத்தில் அங்கே சரியான வேகத்தில் வீசணும். அப்போ தான் அந்த கடலை உள்வாங்கி அவங்க நடந்து போகிறதுக்கான அந்த பவளப்பாறைகள் எல்லாம் அங்கே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆழமில்லாத அந்த மேடான அந்த பகுதிகள் வழியாக அவங்க நடந்து அடுத்த பக்கத்துக்கே போயிடலாம். அப்போது இயற்கையில் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு அந்த காற்று வீசணும், அந்த கடல் உள்வாங்கி விலகி போகணும், அல்லது அந்த விலகி போன கடலையே தேவன் உறைந்து நிற்க வைக்கிறதுக்காக அந்தளவு அந்த குளிர் காற்றை அனுப்ப வேண்டியது இருக்கலாம். இதெல்லாம் தேவன் அற்புதமாக தான் செய்கிறாரு. நம்மை பொறுத்தவரையில் அற்புதம் தான் அது. ஆனாலும் தேவன் அவருடைய நியதிகளுக்கு உட்பட்டு விதிகளின்படி தான் அதை செய்கிறாரு. அப்போது இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குளிர் காற்று வீசுறதுக்கு அப்போ இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். அப்போது அந்த நேரம் வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் அங்கே காத்து நின்றுட்டு இருக்கணும். ஆனால் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பின்னால் வரக்கூடிய பார்வோனுடைய படைகள் இவங்களை பிடிச்சிடலாம். அதனால் தேவன் இஸ்ரேல் மக்கள் அங்கே காத்துட்ருக்கிற இந்த நேரத்தில் பார்வோனுடைய படைகள் அவங்கள நெருங்கி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அவருடைய அக்னி ஸ்தம்பம் இஸ்ரேல் மக்களுக்கும் பார்வோனுடைய படைக்கும் நடுவில் நிற்குது. இந்த அக்னி ஸ்தம்பத்துடைய வெளிச்சம் இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்குது. ஆனால் பார்வோனுக்கு அது ஒரு இருளை உண்டு பண்ணுது. அதனால தான் பார்வோனுடைய படைகள் இஸ்ரேல் மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள எப்படி நெருங்கி போகிறோன்னு தெரியாமல் அங்கே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்படி தேவன் அவர்களை அற்புதமாக பாதுகாக்கிறாரு. அப்போது தேவன் இவ்வளவு வல்லமையுள்ள தேவன், இவ்வளோ ஞானமுள்ள தேவன், முக்கியமாக நம்ம மேல் அதிக அன்புள்ளவராக அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு, நம்மளை கைவிட்டுற மாட்டார் என்கிற இந்த தேவனை பற்றிய அறிவும் அவர் மேலே இதனால் வரக்கூடிய விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ இந்த தைரியமும் விசுவாசமும் அங்கே இஸ்ரேல் மக்களுக்கும் மோசேக்கும் இருந்தால் தான் இப்படி அடுத்து என்ன செய்யணும்னு தேவன் சொல்லும் வரைக்கும் அங்கே அவங்க பொறுமையாக நிற்கணும்னா இல்லையா, பதறி அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் எதுவும் செய்யாமல் அங்கே அமைதியாக நிற்கணும்னா இப்போ அந்தளவு விசுவாசம் நம்பிக்கை தேவை. அப்படி அவங்க பொறுமையாக காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தால் தான் தேவனும் அவர்களை காப்பாற்றி வழி நடத்த முடியும். 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். நீங்கள் கண்ணை மூடிய அந்த சூழலை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த இரவில் அந்த பயங்கரமான சூழலில் நிலம் அதிரும்படியாக குதிரைகளும் ரதங்களும் வேகமாக அவங்கள நோக்கி வருது. எந்த நேரத்தில் உங்களை பிடிச்சிடலாங்கிற ஒரு நிலை. அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு முடிவெடுப்பீங்க? ஒருவேளை பயந்து போய் இந்த மக்களோட நாம் இப்படி பேசாமல் நின்றுட்டு இருந்தால் நம்மளும் மாட்டி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அப்படி விலகி ஓடி போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்படி நம்ம பயந்து அவசரப்பட்டு அங்கங்கே ஓடி இருந்தால் கண்டிப்பாக நம்ம தப்ப முடியாது. அப்போ அங்கே யாரெல்லாம் மோசைக்கு பின்னால் பொறுமையாக நின்று காத்திருந்தாங்களோ அவங்க தான் மிகச்சரியான நேரத்தில் அங்கே கடல் விலகியதும் அது வழியாக நடந்து அடுத்த கரைக்கு போக முடிந்தது. நம்முடைய காரியங்களையும் தேவன் இப்படி தான் செயல்படுகிறார். நமக்கு தேவையான காரியங்களை அவசியமான சூழலை உருவாக்குவதற்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காரியங்களை அடுத்தடுத்த புதிய காரியங்களை செய்கிறதுக்கு இப்படி நாம் பாதுகாப்பாக முன்னேறி செல்வதற்கு நமக்கு என்னவெல்லாம் தேவையோ எதையெல்லாம் செய்யணுமோ எப்படிப்பட்ட அவசியமான சூழல்கள் தேவையோ அதையெல்லாம் தேவன் செய்து முடிக்கும் வரைக்கும் நம்மை காத்திருக்க வைக்கிறார். இப்படி நம்ம காத்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்திலையும் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் கொடுத்து தேவன் பரிபாலிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அப்போ இந்த அறிவும் தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்யணும் என்கிற விருப்பமும் நம்மகிட்ட இருக்கணும். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு கவனமாக இருக்கிறாரு. தாவீது எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல்லையும் தேவன் அப்போது தாவீது என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு. இப்படி தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர் ஏபோத்தை பயன்படுத்துகிறாரு. அப்படி தெரிந்து கொள்ளும் வரைக்கும் அவர் அமைதியாக காத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த காலகட்டத்திற்காக காத்திருக்கிறாரு. அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பும் தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்வதற்காக சத்தியத்தை கவனமாக படிக்கிறாரு. பரிசுத்த பவுலும் அப்படி தான். இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்ட பிறகும் அவர் உடனே ஊழியத்தை ஆரம்பிக்கல. அவர் அரேபியாவுக்கு போய் அங்கே காத்திருக்கிறாரு, தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். யாத்திராகமம் 19:4 படித்து பாருங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகின் செட்டைகள் அப்படிங்கிறது
அந்த 2 இறக்கைகள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆக கழுகின் சட்டைகள் சத்தியத்தையும் குறிக்கிறது, அதே நேரத்தில் உன்னதமான யாவே தேவனுடைய ஞானத்தையும் குறிக்கிறது. சரி, தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருந்தவர்களை பற்றி பார்த்தோம். இப்போது தேவனுடைய சித்தத்துக்கு பொறுமையாக காத்திருக்காமல் செயல்பட்டவர்களுடைய காரியங்கள், அதனால் வந்த ஆபத்துகளை பற்றி பாருங்கள். சாத்தான், ஆதியில் தேவன் ஏதேன் தோட்டத்திலே சாத்தானை வைத்திருந்தும் கூட தேவன் தன்னை உயர்த்துறதுக்கு காத்திருக்காமல் அங்கே அவசரப்பட்டு தன்னைத்தானே உயர்த்துவதற்கான காரியங்களை செய்து அங்கே பாவம் இன்றைக்கி மனிதகுலமே மரணத்துக்குள்ளே போய் உலகம் முழுவதும் தீமையால் நிறைந்திருக்கு. இதனால் லூசிபரும் தேவனுக்கு மிகப்பெரிய எதிராளியாக, அதாவது சாத்தானாக மாறிட்டான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாத்தானை பின்பற்றி அவனுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு செயல்பட்ட விழுந்து போன தேவதூதர்கள். இவங்க மனுக்குலத்தை தூக்கி எடுக்க, மனிதர்கள் கரப்டான ஒரு நிலையில் இருக்காங்க, அவங்கள தூக்கி எடுக்கணும் அப்படின்னா தேவதூதர்கள் மனிதர்களோட சேர்ந்தாங்க கலப்பட சந்ததியை உருவாக்கணும் அப்படிங்கிற சாத்தானுடைய அந்த தவறான வழிகாட்டுதலை எடுத்துக்கிறாங்க. அதற்கு தேவனுடைய அனுமதி இருக்குதா அப்படின்னு அவங்க அதை பார்க்கலை. இதனால் அவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த கலப்பு சந்ததியும் அழிந்து போகிறது. இவர்களும் விழுந்து போன தேவ தூதர்களாக சாத்தானை போலவே மிக மோசமான நிலைக்கு, தேவனுக்கு எதிரான நிலைக்கு போயிடுறாங்க. யூதாஸ்காரியத்தும் அப்படி தான். சீக்கிரமே அவனுக்கு விருப்பமான அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமே ராஜாவாயிரணும், இவர்கள் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இதற்காக அவன் இயேசு கிறிஸ்துவ விரோதமாக துரோகம் பண்ணுறான். அப்போ தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகும்போது அவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இப்படி எல்லா இஸ்ரேல் மக்களுக்கு முன்பு அந்த அற்புதம் செய்யப்படும் போது அப்போ அன்றைக்கு எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவ மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் ரோம பேரரசையை தூக்கி எரிஞ்சிடலாம். அப்போ எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக அங்கே இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குவார். அங்கே இஸ்ரேல் தேசம் மூலம் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த இஸ்ரேல் தேசத்தில் இவங்க ராஜாக்களாக இருக்கலாம். ஆக இப்படியெல்லாம் யோசித்து அவனுக்கு அப்போ இருந்த அறிவின்படி, சுய அறிவின்படி, சுய சித்தத்தின்படி அப்போது செயல்பட்டான். தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலை, அதற்காக காத்திருக்கவும் இல்லை. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோருமே பொறுமையாக தேவனுக்காக காத்திருக்காம அவங்க சுய சித்தத்தின்படி செயல்பட்டதால் எவ்வளோ பெரிய அழிவுகள், ஆபத்துகள் வந்திருக்கு. சரி, அடுத்ததாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயங்களில் காத்திருக்கணும்? புதிய விஷயங்களில் நமக்கு தெரியாத காரியங்களை முதல்ல செய்யும்போது அப்போது நமக்கு தேவனுடைய சித்தம் அதில் வெளிப்படணும் அப்படின்னு நம்ம அங்கே காத்திருக்கலாம். ஏன்னா நமக்கு அது தெரியாது. ஆனால் பழைய விஷயங்களில் ஏற்கனவே பல முறை நம்ம செய்திருக்கலாம். இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும், இதுதான் தேவனுக்கு விருப்பமாக இருக்கும், இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களையும் இப்போவும் எனக்கு தேவன் இதை வெளிப்படுத்தணும், தேவன் ஏதாவது ஒரு முறையில் வெளிப்படுத்தினா தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு அங்கே காத்திருக்கக்கூடாது. அங்கே நம்ம கொஞ்சமும் தயங்காமல் வாய்ப்பு கிடைத்த உடனே செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லது வைராக்கியமின்மை, சோம்பேறித்தனம், பயம் இதெல்லாம் சேர்ந்து இதற்கென்னும் காலம் வரல, அல்லது தேவனை அனுமதிக்கலை, தேவனுடைய சித்தத்தை இன்னும் தெரியப்படுத்தலை, இப்படி ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி நாம் காலதாமதம் பண்ணுறதோ அல்லது வேலையை செய்யாமல் தயங்கி நிற்கிறதோ அப்படி போயிடக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்படி கூட சில சகோதர சகோதரிகள் இருக்கலாம். அதாவது காலையில் எழும்புறதுக்கு கூட தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் அவருடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துவார், அப்போ தான் நான் எழும்புவேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவனுடைய சித்தம் இருக்கான்னு பார்த்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இதிலெல்லாம் கூட நான் தேவனுடைய சித்தத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கற்பனையான உலகத்தில் இருந்துடக்கூடாது. ஏன்னா காலையில் எழும்புறது ஒரு நல்ல விஷயம். அப்போ எவ்வளோ சீக்கிரம் எழும்ப முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எழும்பலாம். இதே போல் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம சரியாக செய்யணும். ஏன்னா இந்த ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனே சகலத்தையும் அதன் ஒழுங்குகளின்படி செய்யக்கூடியவராக, ஒழுங்குகளின் தேவனாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம ஒழுக்கமாக அந்த டிசிப்ளினோட செயல்படுவது தான் தேவனுக்கு விருப்பமான காரியமாக இருக்குமே தவிர, ஒவ்வொரு சின்ன சின்ன தடங்கல்களையோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை அப்படி சொல்லிட்டு அதனால் இது தேவனுடைய சித்தமாக இருக்காது, அதனால தான் இதை செய்யலை அப்படின்னு நம்ம வசதிக்கேற்ப அப்படி கற்பனையாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இருதயம் அந்தளவு திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி சுயநலமாக யோசித்து அதுதான் தேவனுடைய சித்தம்னு நம்ம நம்ப வைக்கும். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரிந்த பல நல்ல விஷயங்கள், தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடனே நம்ம செய்யணுமே தவிர, அதற்கெல்லாம் அப்படியே வானத்துலேருந்து ஏதாவது ஒரு அடையாளம் வந்துடணும், தேவன் வெளிப்படுத்தி காட்டினா தான் செய்வேன்னு யோசிக்கக்கூடாது. இதில் நாம் எப்படி சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கான அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அது மற்றவங்களை பாதிக்காதபடி நாகரீகமாக ஒழுக்க நெறிகளோடு கூடிய செயல்பாடாக இருக்கணும். அப்போ இந்த விஷயங்களை நமக்கு ஏற்கனவே தெரிந்தபடி ஒழுக்கமான நெறிமுறைகளோடு இருக்கக்கூடிய நாகரிகமான முறையில் நம்ம அதை செய்யணும்.
நமக்கு மற்றவங்களுக்கும் வசதியான, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் செய்யப்படணும். தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி ஞானத்தின்படி அதை பயன்படுத்தி சாங்டிஃபைட் காமன் சென்ஸோடு நம்ம செயல்படணும். ஆனால் சில புதிய காரியங்கள், புதிய கொள்கைகள், கட்டுப்பாடுகள், புதிய சூழ்நிலை, புதிய அனுபவங்கள்லாம் வரும்போது அப்படிப்பட்ட சூழலில் அதில் தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாததுனால அப்போது அதில் தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கணும், அதற்காக காத்திருக்கணும். அப்போ சில காரியங்களில் நமக்கு முன்பு இருந்த அனுபவங்கள், அறிவு, அதன் அடிப்படையிலும் அல்லது கொள்கை அடிப்படையிலும் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போது நாம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற வேதாகம வசனங்களின்படி முடிவுகளை எடுக்கணும். ஆனால் இன்னும் சில நேரங்களில் சில காரியங்களை செய்யும்போது நம்ம வேதாகம வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட கொள்கைகள், கோட்பாடுகள் படி பார்த்தாலும் அது நம்முடைய கடமைகளோட முரண்பட்டுதான் வரலாம். அப்போது அந்த நேரத்தில் வேதாகம வசனங்கள், நம்முடைய அனுபவங்கள் இதன்படி பார்த்தா கூட நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாததாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அப்போது நம்ம முழுவதுமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுயநலமான நோக்கங்கள், உலகத்தனம் இதெல்லாம் முழுவதும் நீக்கிச்சு தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய முழுமையான குறிக்கோள் அப்படின்னு இந்த நோக்கங்கள் எண்ணத்தால் நாம் முழுமையாக நிரப்பப்பட்டு இருக்கும்போது அவருடைய பரிசுத்தாவி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய சுய சித்தம் எது, உலகத்தனமான சித்தம் எது, தேவனுடைய சித்தம் எது அப்படிங்கிறத அவருடைய பரிசுத்தாவி மிக தெளிவாக பிரித்து நமக்கு காட்டிடும். வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சூழலுக்கான சில கொள்கைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். வேதாகம வார்த்தைகள் இந்த இடத்துல இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு நேர் எதிரான காரியம், அதற்கு முரண்பட்டதாக தோன்றுகிற இன்னொரு கொள்கை இன்னொரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது மிகச்சரியாக எதை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது பல சகோதர சகோதரிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலில் வேதாகம வசனங்களில் சொல்லப்பட்டது தான் இது, வேதாகம கோட்பாடு இது தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வசதியானதை கூட பயன்படுத்திடலாம். ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது ரெண்டும் எதிரெதிராக முரண்பாடான கொள்கையாக இருக்கும். வேதாகமத்திலேயே கோபமாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அநீதிக்கு எதிரான கோபத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கணும், கூடுமானால் எல்லோரோடும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கு, எதிரெதிராக இருக்குது. அப்போ வேதாகமம் இப்படி முரண்பட்ட காரியங்களையாக கொடுக்குது அப்படின்னா அப்படி இல்லை. அந்தந்த சூழலுக்கு, அந்தந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு சரியான வேதாகம கோட்பாடுகளை, சரியான வேதாகம வசனங்களை நம்ம அங்கே பயன்படுத்தணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள்லையும் இப்படி இந்த இடத்துல வேதாகம வசனம் இதை சொல்லுது, இந்த இடத்துல வேதாகம கோட்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படி அதை பயன்படுத்த முடியாது. அது அந்த இடத்துல தான் பயன்படுத்தணுமான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு விதமான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வேதாகம வசனங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி வேதாகம வசனங்களை வைத்து மட்டுமே நாம் தேவனுடைய சித்தம் இதுதான், இப்படி தான் செய்யணும்னு முடிவெடுக்க முடியாது. இதற்கு தான் தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட் தேவை, அவர் கொடுக்குற அந்த ஞானம் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் நம்ம இன்னும் அனுபவத்தில் சந்தித்திராத புதிதான சூழ்நிலைகள், மிக சிக்கலான சூழ்நிலைகள் வரலாம். அப்போது தேவனுடைய வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்குது, தேவனுடைய பரிசுத்தாவி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா கூட அப்போது நாம் தேவனுடைய சித்தம் இதுதான் முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களை நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம்? அப்போது தேவனுடைய வார்த்தைகளின்படியும் தேவனுடைய பரிசுத்தாவியின்படியும் நம்ம செயல்படணுன்னா கூட இந்த இடத்துல நமக்கு இன்னும் தெளிவாகலை அப்படிங்கும்போது இங்கே நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்ம காத்திருக்க தான் செய்யணும். அப்போ இங்கே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுக்கிறோம். அப்படி எடுத்தும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கூட நம்ம தொடர்ந்து காத்திருக்கணும். அப்போ இங்கே நம்ம தொடர்ந்து தேவனுக்கு காத்திருக்கணும், அவருடைய வழி நடத்துதலுக்கு காத்திருக்கணும். இங்கே அவருடைய பரிபாலனங்கள் மூலமாக நம்ம செயல்படுவதற்கு தேவையான காரியங்களை கொடுக்கறது, அதற்கான பாதைகளை கொடுக்கறது, இப்படி இதன் மூலமாக அவருக்கு நாம் என்ன செய்யணும், எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவார். அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய பரிசுத்தாவியையும் கொண்டு தேவனுடைய பரிபாலனம் இப்படி தான் நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொண்டு அந்த திசையில் நம்ம செயல்படலாம். தேவனுடைய சித்தம் நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பரிபாலனத்தின் மூலமாகவும் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது அப்போது தெளிவாகும். அப்போது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அங்கே தொடர்ந்து செயல்படலாம். அப்போது இந்த அளவு உண்மையாக தேவனுடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நாம் மிகுந்த கவனத்தோடு ஆர்வமாக தொடர்ந்து நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய இருதயத்தை பார்த்து கண்டிப்பாக அவருடைய பரிசுத்தாவியையும் ஞானத்தையும் கொடுத்து அவருடைய சித்தம் என்னங்கிறத மிகச்சரியான காலகட்டத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய ஞானத்தை கொடுத்து மிக தெளிவாக நமக்கு அதை வெளிப்படுத்துவார்.
அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லாமல் தான் பல சகோதர சகோதரிகள் அவங்க விருப்பப்பட்டதே செய்து கொண்டு அதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. முதல்ல தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவருடைய திட்டம் என்னங்கிறது தெரிஞ்சு அந்த திட்டத்தில் நாம் பங்கெடுக்கும் போது தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயும் நான் செய்யக்கூடிய இந்த வேலையில் நான் என்ன செய்யணும், எது தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு கேட்க முடியும். தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ், அந்த பெரிய திட்டத்தை அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த திட்டத்தில் தான் நாம் போய் சேர்றோம். இப்போ கிறிஸ்தவங்க மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட இவங்க கோரிக்கைகளை வைத்து கொண்டிருப்பாங்க இல்லையா? எனக்கு அது வேணும், இது வேணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜெபத்தில் எல்லாம் பல வேண்டுதல்களை, பல கட்டளைகளை கடவுளுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாம் தான் தேவனுடைய திட்டம் என்னென்னு தெரிஞ்சு நாம் அந்த தேவனுடைய திட்டத்தில் போய் சேர்ந்து அவருக்கு ஊழியம் பண்ணணுமே தவிர, நம்முடைய சொந்த விருப்பங்களின்படி நம்முடைய திட்டங்களை போட்டு அதுக்கு கடவுள் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டளைகள் போடுறது, அப்படி ஜெபிக்கவே கூடாது. ஆனால் அப்படி தான் கிறிஸ்தவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. சத்தியம் படிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சத்திய சகோதர சகோதரிகளும் அவங்க சித்தத்தின்படி செய்கிறாங்களா இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களா? சென்ற வருடம் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்துக்கான கடைசி போட்டி வரைக்கும் வந்தாங்க. ஆனால் அவங்க 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டிடுறாங்க. அதில் வெறும் 100 கிராம் எடை அவங்க அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி அதில் பங்கெடுக்க முடியாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுடைய உடல் எடை, உடல் சக்தியெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதற்காக ரொம்ப பார்த்து சாப்பிடுவாங்க. இப்போது நாம் சாப்பிட்றதுக்கும் நம்ம எப்படி சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் என்பதற்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு உணவை அதிகமாக சாப்பிடலாம். அல்லது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனால் நான் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு விழா, ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைக்கு நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு சாப்பிடலாம். இப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு காரணங்கள் அடிப்படையில் நாம் சாப்பிட்றோம். ஆனால் விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடலாம். சில நேரம் அதிகமாக சாப்பிடலாம், சில நேரம் இவ்வளோ தான் சாப்பிடணும் அல்லது இதை தான் சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரே காரணம், ஒரே நோக்கம்தான் இருக்கும். என்னென்னா அவங்க எந்த விளையாட்டுக்காக, எந்த போட்டிக்காக தயார்படுத்திகிட்டு இருக்காங்களோ அதில் ஜெயிக்கணும், அதில் பங்கெடுக்கிறதுக்கு சரியான எடை இருக்கணும் அல்லது சரியான சக்தி இருக்கணும் என்பதற்காக மிக கவனமாக அந்த உணவை பார்த்து சாப்பிடுவாங்க. அப்போ விளையாட்டு வீரர்கள் இப்படி சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அந்த ஒரே நோக்கம்தான் இருக்கும். அந்த போட்டியில் பங்கெடுத்து ஜெயிக்கணும், அதற்காக தயாராகணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கம்தான் இருக்கும். இதை நீங்கள் பிரதிஷ்டை செய்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதே போல தான் தங்களை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கும் நோக்கம்னு பார்த்தா ஒரே நோக்கம்தான் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே அவர்களுடைய இந்த பிரதிஷ்டை வாழ்க்கைக்கு இசைவிணக்கமாக இருக்கும்படியாக பார்த்துக்குவாங்க. இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே அந்த பிரதிஷ்டை வாழ்க்கைக்கு இசைவிணக்கமாக இருக்கும்படியாக, அந்த பிரதிஷ்டை வாழ்க்கை ஊழியத்துக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது என்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவுகளாக இருக்கும். அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்யணும்னு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு கூட தேவன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மிக சரியாக செய்து பரிபாலித்து வழி நடத்துவார். அப்போது அவர்களுக்கு தேவையான உலகப்பிரகாரமான காரியங்கள் அவங்க செய்யும்போது கூட அதுலேயும் தேவனுடைய சித்தம்னு இருக்கும். ஆனால் முழுக்க நம்முடைய ஆசைகளின்படியே ஒரு திட்டத்தை போட்டு அதன்படி நாம் செயல்பட்டுட்டு அப்புறம் அதில் ஒரு குழப்பம் வரும்போது நான் இந்த முடிவெடுக்குவா, அந்த முடிவெடுக்குவா, இதை நான் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு அங்கே தேவனுடைய சித்தத்தை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய பிரதிஷ்டை வாழ்க்கைக்குன்னு தேவன் ஒரு பாதையை காட்டிட்டு, ஆனால் நம்ம அந்த பாதையில் போகாமல் நம்ம விருப்பத்தின்படி இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அப்போ அங்கே போயிட்டு நான் இந்த பாதையில் போவோம், அந்த பாதையில் போவான்னு தேவன்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் தேவனுக்காக நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கணும் என்கிற விருப்பத்தோடு நம்ம செயல்படும் போது அப்போ நமக்கு தேவையான உலக காரியங்களை எல்லாம் தேவன் கொடுத்து பரிபாலனம் செய்வார்னு உறுதியாக சொல்லலாம். ஏன்னா தேவனுக்காகவும் சத்தியத்துக்காகவும் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையுமே நம்ம அதில் தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்க்கணும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக தேவன் எந்த அளவு கவனமாக அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் கொடுக்குறாரு, பரிபாலிக்கிறாரு அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் தியானிப்பதிலும் ஜெபத்திலும் இன்னும் தேவன்கிட்ட அதிகமாக நெருங்கி வருவாங்க. அப்படி நெருங்கி வரும்போது
தேவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவருடைய நீதியான கொள்கைகள், அவருடைய சத்தியம், அவர் இதில் உண்மையாக இருக்கிறாரு, இப்படியெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களை வச்சு அவங்க தியானிக்கும் போது அவர்களுடைய குணாதிசயங்களை அது இன்னும் பலப்படுத்தும். அப்போது இந்தளவு தேவனை பற்றி தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கையெல்லாம் இன்னும் அதிகரிக்கும். இது எப்படி தெரியும்? அவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பல முக்கியமான முடிவுகளில் எல்லாம் அவர்களுடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருப்பாங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து 6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்படி தேவன் அவருடைய சித்தத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எந்த அளவுக்கு இவங்க தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவதை மிக தெளிவாக உணர முடியும். அப்போ அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாங்கள் எப்படி நடக்கணும் என்பதற்கான தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவங்க இன்னும் அதிக ஆர்வத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், கொள்கைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், வரலாறு, டைப் ஆன்டி டைப் அடையாளங்கள், நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் படித்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள அவங்க அறிவிலும் தேவனுடைய சத்திய ஆவியிலும் வளர்ச்சி அடைவாங்க. இப்படி வளர்ச்சி அடைந்தவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சித்தம் என்னங்கிறத அறிந்து கொள்ளவும் முடியும், தேவனுடைய சித்தத்துக்கு இணக்கமாக செயல்படவும் முடியும். நீதியின் மேலும் சத்தியத்தின் மேலும் அதிக வாஞ்சியோடு இருக்கிறவங்க இந்த தீமையான உலகத்தை பார்த்து இவ்வளவு தீமைகள் ஏன் இவ்வளோ பாவம், ஏன் இவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தினமும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனதில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய இந்த சத்தியம், தேவனுடைய திட்டம் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளவு மன திருப்தியை கொடுக்கும். தேவனுடைய திட்டத்தை நம்ம தெரிந்து கொண்டதும் நமக்கு அந்த சந்தோஷம் எப்படி வருது, எவ்வளோ அருமையான திட்டம், எவ்வளவு ஞானமுள்ள திட்டம், இல்லை எவ்வளோ நீதியாக இருக்குது. இதை மாதிரி ஒரு திட்டத்தை வேறு யாரும் எந்த ஒரு சமயத்துலேயோ அல்லது வேறு எந்த மனுஷன்கிட்டையும் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த தேவனுடைய திட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம். ஏன்? இது நீதியுள்ள திட்டம், ஞானமுள்ள திட்டமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அப்படி இருந்தாலும் அதை செயல்படுத்தணும்ல. நம்ம எவ்வளோதான் பெரிய திட்டம் போட்டாலும் மனுஷங்களால் செயல்படுத்த முடியுமா? அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அளவு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறாரு, மகா வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவரால் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லையா? எல்லையற்ற வல்லமையுடையவராக இருக்கிறாரு. அப்போ இவ்வளவு ஞானமுள்ள வல்லமையுள்ள தேவன் கண்டிப்பாக இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி கொண்டே வர்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம், வரலாற்றில் பார்க்குறோம். இனிமேல் வரும் காலங்களிலும் இங்கே பூமியில் அவருடைய அரசாங்கம் வரும், அப்போது எல்லா மக்களையும் இந்த தீமையான உலகத்திலேருந்து விடுவிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், திருப்தி அடைகிறோம். அப்படிப்பட்ட எண்ணமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் இவ்வளவு ஞானம், வல்லமை, நீதியுள்ள தேவன். அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியானதாக தான் இருக்கும், அவருடைய முடிவுகள் எல்லாம் ஞானமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ அவருடைய முடிவுகள், அவருடைய வழிகள் தான் சரி அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் அவருடைய ஞானமான வழிகள், அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறது தானே சரியாக இருக்கும். அப்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அதைத்தான் விரும்புவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தான் செயல்படணும், அதுதான் சரியாக இருக்குங்கிற முடிவை எடுப்பாங்க. அப்போது அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி அந்த ஞானமான வழிகளில் நம்ம நடக்கும்போது அப்போது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அப்போ கிடைக்கிற அறிவு, சத்திய ஆவி, இவைகள் எல்லாமே நம்மை மிகுந்த பலமுள்ள மனிதனாக வளர்க்கும். மாம்சத்தில் பலமாக இல்லை, ஆவிக்குரிய ஒரு புதிய மனுஷனாக, புதிய பலமுள்ள மனிதனாக வளர்ச்சி அடைவோம். இப்படி தேவனை பற்றி இவ்வளவு அறிவுள்ளவர்களா, தேவனோடு இவ்வளோ ஐக்கியமுள்ளவர்களா, தேவனால் வழிநடத்தப்படக்கூடியவர்கள் மற்ற எல்லா மனிதர்களையும் விட மிகுந்த குணாம்ச வலிமையுடையவர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்போவுமே சமாதானம் இருக்கும், எப்போவும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இன்றைய உலகம் இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த மனுஷங்க இப்படி மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருக்கிறாங்க? எல்லா மனிதர்களுக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்குது, நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அவங்ககிட்டயும் மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் அது சொற்பமான உலக பிரகாரமான விஷயங்கள் மூலமாக அவர்களுடைய சொற்பமான மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதோட ஒரு பயமும் இருக்குது. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அடுத்து என்ன நடக்குமோ, இந்த மகிழ்ச்சி நீடித்திருக்குமா, இப்படிப்பட்ட பயம், நிச்சயமற்ற தன்மை இருக்குல்ல. ஆனால் அவர்களோடு ஒப்பிடும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாக பிரதிஷ்டையில் இருக்கிறவங்க
இப்படி எவ்வளவு பிரச்சனைகள், ஆபத்துகள் உலகத்தில் பெரிய கொள்ளை நோயாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே தேவனுடைய வழிநடத்துதல் இருக்குது. தேவன் இதை அனுமதித்திருக்கிறாரு நமக்கு. அப்போது இது நம்முடைய நன்மைக்கு தான், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சமாதானத்தோட நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்போது நம்ம உலக மக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எந்த அளவு ஒரு உயரமான இடத்துல இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எவ்வளோ உயரமாக இருக்கு இல்லையா? தேவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கோ, தேவனுடைய சுபாவம், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொண்டு, அப்போ நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படிப்பட்டதாக இருக்குது. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனைகள் மேலானதாக இருக்குது. இந்த உலகத்தை சார்ந்து, இந்த உலகத்தை ஒட்டி கீழான நிலையில் இல்லை. அப்போது நம்ம கழுகுகளைப் போல் மிக உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கிறோம். உலக மக்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாத அளவு அப்படி உயரத்தில் பறக்கிறோம். ஏன்னா அவங்க புழுக்களாக, பூச்சிகளாக இருக்கிறாங்க. நம்முடைய பார்வை எவ்வளவு தீர்க்கமாக, எவ்வளவு தூரத்துலேயும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. நம்ம அடுத்த யுகத்தில் நடக்கக்கூடியதை பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பூமி எப்படி இருக்கும், அங்கே நம்ம எப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு இருப்போம். அப்போ அதுக்கு தயாராகணும். உலக மக்கள் அன்றாட வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டு இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்கும், அப்போ அவர்களுடைய பார்வை குறுகிய தூரம் கொண்டதாக இருக்குது. இப்போ பூமியில் என்ன நடக்குது, இது தீமையான உலகம், இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது, அடுத்து என்ன நடக்கும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அல்லது அவங்க கையில் பைபிளே இருக்குது, அவங்க எத்தனையோ தடவை படிக்கிறாங்க, ஆனாலும் புரிய மாட்டேங்குது. அப்போ அவர்கள் பார்வை அந்தளவு மோசமாக இருக்குது இல்லையா? ஒரு பூச்சி அல்லது ஒரு புழுவுடைய பார்வைக்கும் கழுகு பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம அவ்வளோ உயரத்தில் பறக்கிறோம். நம்முடைய பார்வை அவ்வளவு தெளிவுள்ளதாக, தூரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உலக மக்களை விட நம்ம எந்த அளவு சிறப்பானவர்களாக, எந்த அளவு உயரமான இடத்துல உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படி தேவன் நம்மை அவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறாரு. அப்போது அறிவிலும், ஆவிக்குரிய நிலையிலும், சன்மார்க்க நிலையிலும், குணாம்ச வளர்ச்சியிலும் நம்ம இந்த அளவு வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சுய அறிவிலையோ சுய முயற்சியிலோ இல்லை. புழுக்களாக இருந்த நாமவே கழுகுகளாக மாற முடியுமா? முடியாது இல்லையா? சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நமக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காகவே நம்ம தேவனுக்கு எவ்வளோ நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே போன பாடத்தில் படித்தோம், ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக மாற்றமடையலாம் இல்லையா? அந்த லார்வா வண்ணத்து பூச்சியாக மாற்றமடையுது. ஆனால் புழுவோ வண்ணத்து பூச்சியோ கழுகாக மாற்றமடையவே முடியாது. ஏன்னா புழுக்களாக இருக்கக்கூடிய நாம் கழுகுகளாக மாறணுன்னா அது தேவனுடைய வல்லமையினால் மட்டும்தான் முடியும். அவர் ரொம்ப அற்புதமாக நமக்கு சத்தியத்தை கொடுத்து, அனுபவங்களையும் கொடுத்து, இப்படி அவருடைய ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் மூலமாக நம்ம அற்புதமாக வளர்த்தெடுக்கிறாரு. இது வேறு எந்த மனித முயற்சியாலும் சாத்தியமே இல்லாதது. தேர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் இஸ் மோர் தேன் ஹியூமன், ஃபார் இட் கம்ஸ் ஃப்ரம் காட். தேவன் தான் அவருடைய கிருபையினால், இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு. சரி, இப்படி தேவன் அவருடைய பிள்ளைகளை ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் பயிற்சி கொடுத்து வளர்த்து கொண்டு வர்றாருன்னு பார்க்குறோம். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட நிறைய சத்திய சகோதர சகோதரிகள் இந்த சத்திய காரியங்கள்லேயும் சரி, அல்லது உலக காரியங்கள்லேயும் சரி காத்திருக்க முடியாமல் நிறைய பேர் தடுமாறுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. அப்போது இப்படிப்பட்ட பல பரீட்சைகள், சோதனைகள்லாம் ஏன் வருது, தேவன் ஏன் அனுமதிக்கிறார், இதெல்லாமே நாம் குணாம்சத்தில் பலப்படுவதற்கு உதவியாக இருக்குதா? இந்த காரியங்களை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சர்வ வல்லமையும் ஞானமும் நீதியும் அன்புமுள்ளமா யாவே தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.